Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 11. திடீரென அவளுக்குள் கலவரம் உண்டது. இது விளையாட்டுக்கல்ல. கர்ப்பமாகிவிட்டாள். திமிரி எழ முயன்றவளை அவர் அடக்கினார். அவள் தன்னை இழந்தாள். அவருடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் வலி தாங்காமல் நரக வேதனைப்பட்டது. அவர் விகாரமாக இழித்தபடி எழுந்து உட்கார்ந்தார். கவலைப்படாதலாரா, அப்படியே நீ கர்ப்பமாகிவிட்டாலும் எனக்கு தெரிந்த டாக்டர் ஒருவர் இருக்காரு, அவரிடம் அழைத்து போய் சரி பண்ணிடுறேன். தன் முகத்தில் பரவியிருந்த வெறுப்பு தெரியாமல் லாரா மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள். நொண்டி நொண்டி குளியலறையை அடைந்தபோது தேகத்தில் எரிச்சல் மிகுந்திருந்தது. இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஷவரை திருப்பி குளித்தாள். முடிந்துவிட்டது. இனி எனக்கு வெற்றிதான். எனக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் இருக்கப் போகிறது. பிறகு இன்னொரு கட்டிடம், அதன் பிறகு மேலும் ஒரு கட்டிடம். நோவஸ்கோஷியா கட்டிட கம்பெனி எழுப்பியிருந்த கட்டிடங்களை போய் பார்த்து வந்தார் சார்ல்ஸ். மெக்காலிஸ்டர் சிபாரிசு செய்திருந்த கம்பெனி அது. எல்லாம் முதல் தரமாக இருக்கிறது என்று லாராவிடம் தெரிவித்தார். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நோவஸ்கோஷியாவின் கம்பெனியின் ஃபோர்மேனான ஸ்டீல் மனையை பார்வையிட்டான். அளந்து பார்த்தேன், 43,560 சதுர அடி இருக்குது. உங்கள் தேவைப்படி 20,000 சதுர அடி கட்டுவதற்கு தாராளமாக போதும் என்றான். இருந்தாலும் மெக்காலிஸ்டர் விதித்திருந்த கெடுவை பற்றி சார்ல்ஸ்க்கு சந்தேகமாக இருந்தது. அந்த விஷயத்தில் லாராவை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஸ்டீலிடம், டிசம்பர் 31 கட்டிடத்தை கட்டி முடியுமா என்றார். இன்னும் முன்னதாகவே முடிச்சிருவேன். கிறிஸ்மஸ்க்குள்ளே கட்டிடம் ரெடியார் நிச்சயம் என்றார் ஸ்டீல். லாராவின் முகம் மகிழ்ச்சியால் பளபளத்தது. எப்போது ஆரம்பிப்பீங்க? என் ஆட்கள் அடுத்த வாரம் வேலைக்கு வந்துடுவாங்க. ஓகே என்று நீங்கள் சொல்ல வேண்டியது தான் பாக்கி. சார்ல்ஸ் லாராவை பார்த்து தலையசைத்தார். ஓகே என்றால் லாரா மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன். கட்டிடம் சிறிது சிறிதாக எழும்புவதை பார்ப்பது மிக பரவசமான அனுபவமாக இருந்தது லாராவுக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு போனால் இந்த துறை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் என் ஆசை என்றால் சார்ல்ஸிடம். 100 கட்டிடமாவது கட்டப்போகிறேன். இந்த துறையில் உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அறியாமல் பேசுகிறாளே என்று எண்ணிக்கொண்டார் சார்ல்ஸ். ஸ்டீல் அனுப்பிய முதல் கோஷ்டி இடத்தை சர்வே செய்து அங்கங்கே கல் நாட்டினார்கள். அந்த கற்களுக்கு ஃப்ளோரசன்ட் பெயிண்ட் அடித்தார்கள். எட்டத்திலிருந்து பார்க்கும்போதே பளிச்சென்று அந்த கற்கள் தெரிந்தன. அந்த வேலை முடிந்ததும் மண்ணை வெட்டி அள்ளி போடும் ராட்சச கேட்டபில்லர் லாரிகள் வந்தன. அப்போது லாரா அங்கே இருந்தால். எதுக்கு இது என்று ஸ்டீலிடம் கேட்டாள். கல்லுக்கட்டிகள், மரங்களின் அடிப்பகுதிகள், இதையெல்லாம் தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தி பூமியை சீராக்கும் என்றான் ஸ்டீல். அடுத்ததாக அஸ்திவாரம் தோண்டும் வேலையும் சாக்கடை தண்ணீர் குழாய்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றன. லாரா கட்டிடம் கட்டும் பொறுப்பை ஏற்றிருக்கும் செய்தி எல்லா லாட்ஜுக்காரர்களுக்கும் பரவிவிட்டது. காலையும் இரவும் சாப்பாட்டு கூடத்தில் எல்லாரும் அதை பற்றியே பேசினார்கள். லாரா அடுத்தற்போல என்ன என்று கேட்பார்கள். லாரா எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டான். இன்று அண்டர் கிரவுண்ட் குழாய்களை அதன் இடத்தில் பொருத்தப் போகிறார்கள். நாளைக்கு கான்கிரீட் மர வேலைகளை ஆரம்பிப்பார்கள் என்று விவரமாக சொல்லிக்கொண்டே போனாள். சொல்லி முடித்தபின் புன்னகையுடன், நான் சொல்வது உங்களுக்கு புரியுதா என்று கேட்டாள். கான்கிரீட்டை கொட்டும் வேலை நடந்தது. அஸ்திவாரங்கள் முடிந்ததும் லாரி லாரியாக மரத்துண்டுகள் வந்து இறங்கின. அவற்றை அறுத்து சட்டங்கள் இணைக்கும் பணியில் ஏராளமாக தச்சு தொழிலாளிகள் ஈடுபட்டார்கள். கர்ண கொடூரமான அந்த சத்தம் லாராவுக்கு இனிய சங்கீதமாக இருந்தது. சம்பட்டிகளும் ரம்பங்களும் ஒரு தாள லயத்துடன் ஒழித்துக் கொண்டிருந்தன. 2 வாரத்துக்கெல்லாம் ஜன்னல்களும் கதவுகளும் உழைத்தன. திடுத்திருப்பென்று கட்டிடத்தை ஊதி பெருக்க வைத்துவிட்ட மாதிரி இருந்தது. ஒருவரின் கண்களுக்கு ஒரே இரும்பு மரமும் கண்டபடி கிடக்கும் இடமாக அது தோன்றியது. ஆனால் லாராவுக்கு அப்படி தோன்றவில்லை. அது அவள் கனவு, உயிர் பெற்றுக் கொண்டிருக்கும் கனவு. ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாலையும் அவள் அங்கே சென்றாள். வைத்த கண்ணை எடுக்காமல் கட்டிடத்தை பார்த்து கொண்டே நின்றாள். இது எனக்கு சொந்தம், எனக்கே சொந்தம். மெக்காலிஸ்டருடன் கழிந்த அந்த இரவுக்கு பிறகு அவளுக்கு ஒரு கவலை இருந்தது, கர்ப்பமாகி விடுவோமா என்று. ஆனால் அடுத்த மாதம் வீட்டு விலக்கு நேர்ந்தபோது அந்த கவலை மறைந்து விட்டது. இனிமேல் எனக்கு ஒரே ஒரு கவலை தான், கட்டிட கவலை என்று நினைத்துக் கொண்டாள். லாட்ஜ்காரர்களிடம் வாடகை வசூலித்து மெக்காலிஸ்டரிடம் சேர்ப்பதை அவள் நிறுத்தவில்லை. தான் வசிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதை அவள் உணர்ந்ததே காரணம். ஆனால் அவருடைய அலுவலகத்துக்குள் சென்று அவரை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் பல்லை கடித்துக் கொண்டாள். லாரா, அன்றைக்கு ஹாலிஃபேக்ஸில் ரொம்ப ஜோராக பொழுது ஒழிஞ்சது இல்லையா? இன்னொரு தடவை எப்போது போகலாம் என்றார் அவர். கட்டிட வேலை பிஸியாக இருக்கேன் என்று கண்டிப்புடன் பதிலளித்தாள் அவள். இரும்பு தகிடு
அடிப்பவர்களும் விட்டங்கள் போடுவோரும் தச்சு தொழிலாளர்களும் ஒரே சமயத்தில் இணைந்து வேலை செய்தார்கள். ஆட்களின் எண்ணிக்கை, சாமான்களின் எண்ணிக்கை, லாரிகளின் எண்ணிக்கை எல்லாமே மும்மடங்கு பெறுகிற. சார்ல்ஸ் தன் ஊருக்கு திரும்பி விட்டார். ஆனால் வாரம் ஒரு முறை லாராவுக்கு ஃபோன் செய்ய தவறவில்லை. கடைசியாக ஃபோன் பண்ணிய போது, கட்டிட வேலை எப்படி நடக்குது என்று விசாரித்தார். பிரமாதம் என்றாள் அவள். குறித்த நேரத்தில் நடக்குதா? அதுக்கு முன்பாகவே? வலை இப்போது உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு சந்தேகம், உன்னால் அந்த வேலையை செய்ய முடியாது என்று. நீங்கள் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால்தான் சார் முடிந்தது. ரொம்ப நன்றி. நடுவே மெக்கானிஸ்டம் வந்து கட்டிட வேலை பார்வையிட்டார். அருமையாக வந்து கொண்டிருக்கிறது இல்லையா லாரா? ஆமாம் என்றார் லாரா. மெக்கானிஸ்டன் முகத்தில் திருப்தி நிரம்பியிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. டிசம்பருக்குள் முடிக்க வேண்டும் என்று கெடு போட்டு என்னை ஏமாற்றப் போகிறான் என்று சார்ல்ஸ் சொன்னாரே, அப்படியொன்றும் மோசடிக்காரனாக தோன்றவில்லை என்று நினைத்துக் கொண்டான். நவம்பர் மாதம் வந்தது. கட்டிடம் கிடுகிடு என்று வளர்ந்தது. ஜன்னல்களும் கதவுகளும் பொருத்தப்பட்டன. சுவர்களுக்கு வெள்ளை பூசு முடிந்தது. குழாய்களையும் மின்சார வயர்களையும் அங்கங்கே இணைக்க வேண்டியதுதான் பாக்கி. டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு திங்களன்று வேலையில் திடீரென்று மந்தம் ஏற்பட தொடங்கியது. அன்று காலை லாரா சென்றபோது 2 ஆட்கள் தான் இருந்தார்கள். அவர்களும் வேலை செய்வதாக தெரியவில்லை. மற்ற ஆட்கள் எங்கே என்று லாரா கேட்டாள். வேற ஒரு வேலைக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவாங்க என்றான் இருவரில் ஒருவன். மறுநாள் காலை அவள் போய் பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. பஸ் பிடித்து ஹாலிஃபேக்ஸுக்கு சென்று ஃபோர்மேன் ஸ்டீலை பார்த்தாள். என்னாயிற்று, வேலை நின்றிருக்கிறதே என்று கேட்டாள். கவலையே படாதே என்று ஸ்டீல் உறுதி கூறினார். வேறொரு வேலையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அதை கவனிப்பதற்காக உன் கடையிலிருந்து வேலை பார்த்த ஆட்களை அங்கே அனுப்பி வச்சேன். தற்காலிகமாக தான். எப்போது அவர்கள் திரும்பி வருவார்கள்? அடுத்த வாரம் வந்துடுவார்கள். எல்லா வேலையும் டான் குறித்த நேரத்தில் முடிந்துவிடும். ஸ்டீல், இந்த கட்டிட வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியலாரா? குறிப்பிட்ட டயத்துக்குள்ள கட்டிட முடியவில்லை என்றால் அத்தனை எனக்கு நஷ்டம். அவ்வளவே நான் இழந்து நிற்பேன். கவலையே வேண்டாம், அப்படி எதுவும் நேராது. திரும்பிய போது லாராவின் மனத்தில் ஏதோ ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. அவள் பயந்தது போல அடுத்த வாரமும் ஆட்கள் வரவில்லை. அத்தியாயம் 12. அடுத்த வாரமும் ஆட்கள் யாரும் வேலைக்கு வர காணோம். ஃபோர்மேன் ஸ்டீலை பார்ப்பதற்காக லாரா மறுபடியும் ஹாலிஃபேக்ஸுக்கு சென்றார். சாரி, மிஸ்டர் ஸ்டீல் ஊரில் இல்லை என்றால் அவனுடைய செக்ரட்டரி. நான் அவரிடம் பேசிய வேண்டாம். எப்போது திரும்பி வருவார்? வெளியூருக்கு ஒரு வேலையை போயிருக்காரு. எப்போ வருவாரோ எனக்கு தெரியாது. முதல் முறையாக லாராவின் மனத்தை கலவரம் பிடித்துக் கொண்டது. பாருமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்றார். அவர் எனக்காக ஒரு கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார். அது இன்னும் 3 வாரத்துக்குள்ள முடிந்தாக வேண்டும். கவலை வேண்டாம் மிஸ் லாரா. மிஸ்டர் ஸ்டீல் ஒரு வேலையை இந்த நேரத்தில் முடித்து தருகிறேன் என்று சொன்னால் அந்த நேரத்துக்கே முடித்து விட்டு தான் மறு வேலை பார்ப்பார். அது சரி, ஆனால் எந்த வேலையும் நடக்கவில்லையே என்றாள் லாரா. கிட்டத்தட்ட அழுகே வந்து விட்டது அவளுக்கு. ஆட்கள் யாரும் அந்த வேலை செய்யவில்லையே. அவருடைய அசிஸ்டன்ட் மிஸ்டர் எரிக்சன் இருக்கார். அவரை வேணுமான்னு பார்க்குறீங்களா? ப்ளீஸ், அதற்காக ஏற்பாடு செய்யுங்கள். எரிக்சனை போய் பார்த்தால் வாட்ட சாட்டமான தோற்றத்துடன் அகன்ற தோள்களுடன் உற்சாகமே உருவெடுத்த மாதிரி இருந்தார். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்றார். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று உங்களிடம் சொல்லும்படி ஸ்டீல் என்னிடம் சொல்லியிருக்காரு. வேறு 2-3 பெரிய கட்டிடங்களில் தற்சயம் வேலை செய்துகிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உங்கள் வேலை தாமதப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். அதனால் என்ன, இன்னும் 3 வார வேலை தானே பாக்கி. ஆனால் நிறைய வேலை பாக்கி இருக்கிறதே. கவலை வேண்டாம், திங்கட்கிழமை காலையில் எங்கள் ஆட்கள் டான் என்று வந்துருப்பார்கள், பாருங்கள். ரொம்ப நன்றி என்றான். லாராவுக்கு சிறிது மூச்சு வந்த மாதிரி இருந்தது. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும், நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பயமே வேண்டாம், வீட்டுக்கு போய் அக்கடா என்று இருங்கள். நம்பகமான ஆட்களிடம் வேலையை கொடுத்திருக்கிறீர்கள் என்றான் எரிக்சன். திங்கள் காலை வந்தது. காக்கையை காணும். லாராவுக்கு பைத்தியமை பிடித்து விடும் போல ஆகிவிட்டது. சார்ல்ஸுக்கு ஃபோன் செய்தான். ஆட்கள் வராமல் வேலை நின்றிருக்கிறது, ஏன் என்று எனக்கு புரியவில்லை. இதோ வருகிறோம், அதோ வருகிறோம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில்லை என்று சார்ல்ஸிடம் கூறினான். அந்த கம்பெனியின் பேர் என்ன? நோவாஸ்கோஷியா கம்பெனி என்று தானே சொன்னாய்? ஆமாம் சார். சரி, நீ ஃபோனை வை, நான் மறுபடி கூப்பிட்றேன் என்றார் சார்ல்ஸ். 2 மணி நேரம் கழித்து கூப்பிட்டார். இந்த நோவாஸ்கோஷியா கம்பெனியை உனக்கு சிபாரிசு செய்தது யாரு? லாரா சிறிது யோசனை செய்துவிட்டு மெக்காலிஸ்டர் என்றான். அதான் விஷயம், அது அவனோட கம்பெனி லாரா. அவளுக்கு தலை சுற்றியது. அதாவது குறித்த காலத்தில் கட்டிடம் முடியாதபடி அவனே ஆட்களை நிறுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறீர்கள்? அப்படிதான் தோன்றுகிறது. ஐயோ கடவுளே, அவர் பாம்பு லாரா, நச்சு பாம்பு. அப்போதே நான் உன்னை எச்சரித்தேன் என்று சார்ல்ஸ் சொல்லியிருக்கலாம். லாராவின் மனத்தை வருத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. பார்க்கலாம், எல்லாம் நல்லபடி முடியும் என்று மட்டும் சொன்னார். அந்த சின்ன பெண்ணின் உற்சாகத்தையும் ஆசைகளையும் பார்த்து அவர் வியந்தார், பாராட்டினார். மெக்காலிஸ்டரை கட்டோடு வருத்தார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? எதுவும் இல்லை. அன்று இரவு லாரா தூக்கமின்றி விழித்தபடியே படுத்திருந்தாள். தன் மடத்தனத்தை எண்ணி மனம் நொந்தாள். அவள் கட்டி முடித்திருக்கும் கட்டிடம் இனி மெக்காலிஸ்டருக்கு சொந்தமாகிவிடும். அது மட்டுமல்ல, பிரம்மாண்டமான கடன் சுமை வேறு அவள் தலையில் ஏறிவிடும். ஆயுள் பூரா உழைத்து அந்த கடனை அடைக்க வேண்டும். மெக்காலிஸ்டர் விடமாட்டார். கிட்டி போட்டு கடனை வசூலித்து விடுவார். அழுது அழுது களைத்தவளாக விடிகாலையில் அவள் தூங்கி போனாள். காலையில் எழுந்ததுமே மெக்காலிஸ்டர் போய் பார்த்தாள்.
வா கண்ணே, இன்னைக்கு நீ அம்மர்கள் அழகாக இருக்க என்றார் அவர். லாரா நேர விஷயத்துக்கு வந்தாள். எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேண்டும், 31ஆம் தேதி கட்டிட முடியாது என்றபடி நாற்காலில் சாய்ந்து கொண்டார் அவர். கேட்கவே கஷ்டமாக இருக்கிறத, எனக்கு இன்னும் 1 மாதம் டைம் தேவை. மெக்காலிஸ்டர் பெருமிச்சு விட்டார். அதை எப்படி கண்டு சாத்தியம்? முடியாத. கான்ட்ராக்டில் நீ கையெழுத்து போட்டிருக்க, வியாபாரம்னா வியாபாரம். ஆனால் சாரி லாரா, 31ஆம் தேதி முடியலைன்னா கட்டிடம் என் பேங்கிற்கு சொந்தமாயிரும் என்று சொல்லிவிட்டார் அவர். செய்தி லாட்ஜ்காரர்களுக்கு எட்டிய போது எல்லாரும் கொதித்து போகிறார்கள். அயோக்கிய பயிர், உன்னை போய் ஏமாற்ற பார்க்குறேன்னு என்று கூச்சலிட்டார் ஒருவர். ஏமாற்றி விட்டான் என்று லாரா கையை பிசைந்தாள். பூச்சு, எல்லாம் போய்விட்டது. சுமார் ஒன்றும் போகல. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கே? 3 வாரமா? லாரா தலையை அசைத்தாள். இல்லை, அதுக்கும் கம்மி, 2.5 வாரம் தான் இருக்கும். அந்த ஆள் மற்றவர்களை நோக்கி திரும்பினார். நாம் எல்லோரும் போய் இந்த கட்டிடத்தை பார்ப்போம். அதில் என்ன லாபம் என்றார் லாரா. பார்க்கலாமே என்றார் அந்த லாட்ஜ்காரர். சிறிது நேரத்தில் 6-7 லாட்ஜ்காரர்கள் கட்டிடத்தை சென்று பார்த்தார்கள். கவனமாக ஆராய்ந்தார்கள். இன்னும் குழாய் வேலை முடியல என்றார் ஒருவர். எலக்ட்ரிக் வேலைகள் கூட தான் என்றார் இன்னொருவர். உடம்பை உரையச் செய்யும் டிசம்பர் காற்று வீசிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் அவர்கள் அங்கேயே நின்று என்னென்ன வேலை பாக்கி இருக்கின்றன விவாதித்தார்கள். லாட்ஜ்காரர்கள் ஒருவர் லாராவிடம், இந்த மெக்கானிக்ஸ் சரியான எமகாதுங்க, கட்டிடத்தை 3/4 முடிக்கும்படி செய்திருக்கான். கான்ட்ராக்ஷன் படி கட்டிடத்தை அவன் எடுத்துக்கொள்ளும் போது அற்ப சொற்ப வேலைகள் தான் பாக்கி இருக்கும் என்று சொன்னார். பிறகு மற்ற லாட்ஜ்காரரிடம் திரும்பி, பாக்கி வேலை 2.5 வாரத்தில் முடித்து விடலாம், என்ன சொல்கிறீர்கள் என்றார். நிச்சயமா என்று ஒரே குரலில் சொன்னார்கள் அவர்கள். லாரா திகைத்தார். புரியாமல் பேசுகிறீர்கள், ஆட்கள் வேலைக்கு வந்தால் தானே. இந்த பார்ப்பண்ணே, இந்த லாட்ஜ்காரர்களில் குழாய் வேலை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், எலக்ட்ரீஷியன்கள் இருக்கிறார்கள். டவுனில் எங்களுக்கு நிறைய சிநேகிதர்கள் இருப்பதால் மற்ற வேலைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் உங்களுக்கெல்லாம் கொடுக்க என்னிடம் பணம் எது? மெக்கானிக்ஸ் கடன் தர மாட்டோம். தேவையில்லை, நீ எதுவும் கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு. இது நாங்கள் உனக்கு தரும் கிறிஸ்மஸ் பரிசாக இருக்கட்டும். இதற்கு பிறகு நடந்தது எல்லாம் லாராவினால் துளியும் நம்ப முடியவில்லை. கிளேஸ் பே பூராவும் செய்தி பரவியது. வேறு வேறு கட்டிடங்களில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் வந்து லாராவின் கட்டிடத்தில் வேலை செய்தார்கள். ஆளுக்கு ஆள் பொறுப்பு மேற்கொண்டார்கள். அவர்களில் பாதி பேருக்கு லாராவின் இடம் பிரியம் உண்டு, அதனால் செய்தார்கள். மறுபாதி பேர் மெக்காலிஸ்டரிடம் கடன் வாங்கிவிட்டு விழி பிதுங்கியதால் அவனை வெறுத்தார்கள். அந்த ஆளுக்கு வாடு கற்பிக்க வேண்டும் என்று கருவிக்கொண்டு வேலையில் இறங்கினார்கள். எல்லாரும் தாங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலை முடிந்ததும் லாராவின் கட்டிடத்துக்கு வந்து வேலை செய்தார்கள். நள்ளிரவு வரை வேலை நடந்தது. சனிக்கிழமை பார்க்கவில்லை, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கவில்லை. எப்போதும் அங்கே சந்தோஷமான ஆரவாரமே ஒலித்தது. குறிப்பிட்ட நாளுக்குள் வேலை முடிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் சவாலாக இருந்தது. தச்சு தொழிலாளர்களும் எலக்ட்ரீஷியன்களும் குழாய் தொழிலாளர்களும் அந்த இடத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தன் பங்குக்கு ஒரு சின்ன உபகாரமாவது செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் ஈடுபட்டார்கள். செய்தி கேட்டது மெக்காலிஸ்டர் ஓடி வந்தார். அதிர்ச்சியில் சிலையாகி நின்றார். என்ன அதெல்லாம்? இவங்கெல்லாம் என் ஆட்கள் இல்லையே என்று கத்தினார். இவர்கள் என்னுடைய ஆட்கள் என்று உறுதியுடன் பதிலளித்தார் லாரா. நான் என் ஆட்களை நியமிக்கக்கூடாதுன்னு கான்ட்ராக்டில் எதுவும் இல்லை. நான் இந்த மெக்காலிஸ்டர் தடுமாறினார். டிசம்பர் 30ஆம் தேதி கட்டிடம் முடிந்துவிட்டது. வலுவாகவும் அழுத்தமாகவும் வேனை நோக்கி கம்பீரமாக ஓங்கி நின்றது. வானை நோக்கி அதுபோன்ற வெகு அழகான கட்டிடத்தை லாரா பார்த்ததே கிடையாது. பார்வை நகர்த்தாமல் பிரமித்து போய் பார்த்து கொண்டு நின்றான். நம்ம சந்தோஷம் தானே என்றார்கள் வேலை செய்தவர்கள். ஒரு பார்ட்டி வைக்கலாம் இல்லையா? லாரா தன் முதல் கட்டிடத்தை கட்டி முடித்த நிகழ்ச்சியை அன்றிரவு கிளேஸ் பே மொத்தமும் கொண்டாடியது. அதுதான் ஆரம்பம். அதன் பிறகு எதுவும் லாராவை தடுத்து நிறுத்தவில்லை. அவள் மனத்தில் ஐடியாக்கள் பீறிட்டு கொண்டிருந்தன. ஒரு நாள் சார்ல்ஸிடம், உங்கள் நிறுவனத்தின் ஊழியர்கள் இங்கே இந்த ஊருக்கு வரும்போது எங்கே தங்குவார்கள் என்றாள். அவர்களுக்கு வீடு கட்டித்தரலான்னு பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? பிரமாதமான ஐடியா நினைக்கிறேன் என்றார் சார்ல்ஸ். பக்கத்து நகரத்தில் இருந்த ஒரு பேங்கரை போய் பார்த்தால் லாரா ஒரு தன் திட்டத்தை சொல்லி வீடுகள் கட்ட கடன் உதவி பெற்றால். வீடுகள் கட்டி முடிந்தன. இந்த ஊருக்கு வேறு என்ன தேவைன்னு தெரியுமா சார் என்று ஒரு நாள் சார்ல்ஸை கேட்டாள். என்ன லாரா? கோடை விடுமுறையின் போது ஏராளமாக டூரிஸ்ட்கள் இங்கே வருகிறார்கள், கடலில் மீன் பிடிக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு கடற்கரை ஓரமாக சிறிய காட்டேஜ்கள் கட்டித்தந்தால் வசதியாக இருக்கும். நான் ஒரு நல்ல இடம் பார்த்து வைத்திருக்கிறேன். லாராவின் கௌரவ பொருளாதார ஆலோசகராகிவிட்டார் சார்ல்ஸ். அடுத்த 3 வருடங்களில் ஒரு அலுவலக கட்டிடம், ஒரு டசன் கடற்கரை காட்டேஜ்கள், ஒரு சிறிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகியவற்றை கட்டி முடித்தாள். 2 வருடம் ஆயிற்று. தனக்கு சொந்தமாக இருந்த கட்டிடங்களை விற்றால் $30 லட்சம் கைக்கு வந்தது. அவளுக்கு வயது 21. கிளேஸ் பேக்கு ஒரு வணக்கம் போட்டுவிட்டு சிகாகோவுக்கு புறப்பட்டாள். அங்கே அவளுக்கு பிரச்சனைகள் காத்திருந்தன. தொடரும்.